அந்த சுடற்கொடி சூடி கொடுத்த சுடற்கொடி பிறந்த அவதரித்த இந்த தலத்தில் நான் 16 வயது சிறுவனாக என்னுடைய காலடி படாத இடம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் கிடையாது. இந்த தலத்தில் வந்து சேவிப்பதே பெரிய விசேஷமானது. இந்த தலத்தில் அவர்கள் அழைக்காமல் இங்கே யாரும் காலடி எடுத்து வைக்க முடியவே முடியாது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு காலையில இருந்தே ரொம்ப கான்ட்ரவர்சியா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு மார்கழி 1. இந்து சமூகத்துல இது இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான நாள். அதுவும் குறிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் அவரை இயற்றிய அந்த திருப்பாவை எங்க பார்த்தாலும் பாடப்படுகிறது. ஆனா அதை ஒட்டியே இன்னைக்கு ஒரு சர்ச்சையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க மீடியாக்கள்ல. காரணம், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கருவறையில இளையராஜா அங்க போயிட்டு பூஜை செய்ய இருந்தாரு. அவர் அங்கேருந்து ஜிஆர் போன்றவர்கள்லாம் அவரை வெளியேற்றிட்டாங்க. அவரை கருவறைக்கு உள்ளாரையே விடல, அங்கிருந்து இளையராஜா வெளியேற்றம் அப்படிங்கிற ஒரு தம்ப்நெயில்ல பல பிரைவேட் சேனல்ஸ்ல செய்தி வந்துகிட்டு இருக்கு. அங்க உண்மையில என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அந்த சந்நிதி வெளியிலே இருக்கிறார் நம்ம நண்பர் சரவண கார்த்திக் அவர்கள். விஹெச்பியில முக்கிய பொறுப்புல இருந்து பணி செய்து இருக்காங்க. வாருங்கள், அவரிடம் நாம் பேசுவோம். வணக்கம் அண்ணா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம். இன்னைக்கு மார்கழி 1, எல்லாரும் காலையிலேயே பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயாரையும் பெருமாளையும் தரிசிக்கணுங்கிற ஒரு இதை ஆரம்பிக்கிற நேரத்திலேயே ஒரு சர்ச்சைய மீடியாக்கள் கிளப்பி இருக்குது. இளையராஜாவை கருவறைக்குள்ளார விடல, அதுவும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சந்நிதியிலே விடல அப்படிங்கிற ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க. நீங்க அந்த ஊரை சார்ந்தவர், நீங்க அடிக்கடி அந்த கோயிலுக்கு போறவங்க, உண்மையில அங்க நடந்தது என்ன அப்படிங்கறத நம்ம நேயர்களுக்கு சொல்லணும். ஸ்ரீ டிவி நேயர்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய பணிவான வணக்கங்கள். நாம இப்ப இருக்கிறது ஆண்டாள் கோயில், அதனுடைய வாசல்ல ராஜகோபுரத்துல தமிழக அரசு இலட்சுமியாக இருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரம் முன்னாடி தான் நம்ம நிக்கிறோம். நான் உட்கார்றதுக்காக அது பின்னாடி செய்து வந்திருக்கேன். ஸ்ரீ டிவி நேயர்கள் ஒரு உண்மையை நாம எல்லாமே அத்தனை பேருமே அறிஞ்சுக்கணும். இந்த மீடியாக்கள் எவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஒரு விஷயத்த முன்னெடுத்திருக்காங்க அப்படின்றது நாம இன்னைக்கு உள்ள விஷயத்திலேயே நம்ம பார்த்துக்கலாம். நேற்று மெர்க்குரி ஃபவுண்டேஷன் அப்படி சொல்லிட்டு ஒரு தனியார் அமைப்பு, அந்த அமைப்பு ஏற்படுத்தின நிகழ்ச்சிக்காக இந்த ஆண்டாள் கோவில் சன்னதி முன்னாடி ஆடிப்புற கொட்டகையில திவ்ய பாசுரம்ன்ற பேர்ல இசைஞானி அவர்களால் ஏற்கனவே சென்னையில வெளியிடப்பட்ட அந்த நிகழ்ச்சிக்கு இசைஞானி அவர்கள் விருப்பப்படி நேற்று இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அந்த அமைப்பு சார்பாகவே ஒரு பெரும் பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதற்காக ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய திருதண்டி சின்னஜீர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ 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 நாராயண ராமானுஜ ஜீயர் அவர்கள் வந்திருந்தாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் 24வது பீடாதிபதி ஸ்ரீ மணவாள மாமுனிகள் மடத்தினுடைய சுவாமி ஸ்ரீ 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 சடகோப ராமானுஜர், இந்த 3 பேரும் நேற்று சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருந்தாங்க அந்த அமைப்பார். இதுல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர் ஏற்கனவே இங்கதான் இருக்கிறார். 5:10க்கெல்லாம் நம்முடைய ஹைதராபாத் சின்னஜீயர் அந்த மடத்துக்கு வந்துட்டார். இசைஞானி இளையராஜா 5:30 மணிக்கு வந்தாங்க. நான் தான் ரிசீவ் பண்ணி கூட்டு போய் நேராக மடத்துக்கு போய் அங்க காத்திருந்த 2 ஜீயர்களும் இசைஞானி அவர்களை கையோடு அழைத்து ஆண்டாள் கோயிலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. இங்க ஆண்டாள் கோயில்ல ஒரு பழக்கம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே தெரியும், ஆண்டாளை பற்றி அறிந்த அத்தனை பேருக்குமே தெரியும். மற்ற அத்தனை பெருமாள் திருக்கோவில்களிலும் தாயார் திருக்கோவில்களிலும் கர்ப்ப கிரகம் அருகே வரை அனைவரும் சென்று தரிசிக்க முடியும். ஆனா ஆண்டாள் கோயில்ல மட்டும் என்னன்னா, இங்க கர்ப்ப கிரகம் இல்ல, அர்த்த மண்டபத்துக்கு முன்னாடி அனைவரும் யாருமே உள்ள போக முடியாது. அந்த அர்ச்சகர் பரிசாரகர் மட்டும் உள்ள போய் அவங்க பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, அது ஒரு வரலாற்று கதை உண்டு. ராமானுஜ தாயார் ஆண்டாளை தரிசனம் பண்றதுக்காக இங்க வரும் பொழுது, அப்போ அவருக்கு ஒரு அசிரீரி கேட்குது. அந்த அசிரீரி அவர் உணரும் போது, ஆண்டாள் கண்ணனோட தான் சேர்ந்துட்டா, 102 அக்கார வெடிசலும் 100 தடா வெண்ணையும் கள்ளழகருக்கு சாத்துறதா வேண்டா. அந்த பாசுரம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த அசிரீரி சொல்லுது. உடனே அவர் ஆண்டாளை சேவிக்காம நேரா கள்ளழகர்கிட்ட போய், மதுரையில இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை என்று அழைக்கப்படக்கூடிய கள்ளழகருக்கு போய் 102 அக்கார வெடிசல் 100 தடா வெண்ணையும் சாப்பிட்டு மறுபடியும் உள்ளே வரார். மனம் பூரிச்சுட்டு போற ஆண்டாள்
அண்ணா உள்ளே வாரும் சொல்லிட்டு கற்ப கிரகத்திலிருந்து 12 அடி முன்னாடி வந்து அந்த அர்த்த மண்டபம் வரைக்கும் அவ உள்ளே வந்து அழைக்கிறார் ராமானுஜரை. அதனால ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அர்த்த மண்டபமும் கருவறை. அதனால இங்க வந்து யாருமே உள்ள நுழைய முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி. அண்ணன் இங்க பிறந்த நம்மளுடைய சாணக்கியாசனுடைய அண்ணன் நம்ம ரங்கராஜ் பாண்டியன் கேட்டா கூட இந்த வார்த்தையை தான் சொல்லுவாரு. அவரும் அந்த வெளியே தான் தரிசனம் பண்ண முடியும். அப்படி இளையராஜா சார் உள்ளே வரும் பொழுது ஜீகர்கள் உள்ளே போறாங்க. அவங்க உள்ளே போயிட்டாங்க. இளையராஜா உள்ளே அவருக்கு தெரியாது, கோயிலுடைய நடைமுறை தெரியணும்ல. இங்க உள்ளவங்களுக்கு தெரியும், ரெண்டாவது ஆண்டாள் கோயிலா இருந்தவர்களுக்கு தெரியும். அவரு நீங்க இங்கதான் வெளியே தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தரிசனம் பண்ணியாச்சு, வெளியே வந்தாச்சு. இது எல்லாமே 6 மணிக்கு, மாலை 6 மணிக்கு இது இத்தனையும் எல்லாமே நிறைவடைந்தது. இதற்கப்புறம் இந்த விஷயம் எதுக்காக வெளியிடணும் அப்படியே பரப்பக்கூடிய மீடியா இன்னைக்கு காலையில 3:30 மணிக்கு எதற்காக சில மீடியாக்கள்ல திட்டமிட்டு பரப்பணும் அப்படின்றதுதான் $1 மில்லியன் கேள்வி. கரெக்டா மார்கழி 1 இப்ப நீங்க சொல்றது பார்த்தா நேற்று 6:30 மணிக்கே இந்த விஷயங்கள்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு. நேற்று ஈவினிங் கூட இது ஒரு செய்தியாக கூட போட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு சரியாக நீங்க சொல்றது மாதிரி மார்கழி 1 காலையில விடிகாத்தாலையிலேருந்து, அதுவும் தம்பனையில பார்த்தோன்னா இளையராஜா வெளியேற்றம், கருவறையிலிருந்து வெளியேற்றம், அவரை தரிசிக்க விடல அப்படிங்கிறது மாதிரி ஜீயர்களே அவரை வெளியில அனுப்பினார்கள் இப்படிங்கிற ஒரு தம்னையில மீடியாக்கள் எல்லாரும் ஒரே மாதிரியான தம்னையில யூஸ் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப உண்மையிலே இந்த மார்கழி மாதத்துடைய பொலிவை குலைக்கணும், அந்த ஆண்டாள் சாநித்தியத்தை வந்து குலைக்கணும். ஏற்கனவே ஆண்டாள் மீது வைரமுத்து ஒரு பாடல் எழுதி கவிதை எழுதி அது அவர் பேசி அதுவே ஒரு பிரச்சனையானது. இப்பொழுது மீண்டும் இளையராஜா அவர் ஒரு ஆன்மீகத்துல மிகவும் பக்தி கொண்டிருந்தவர். அவரும் இப்ப நீங்க சொல்றது மாதிரி ஏற்கனவே ஒரு திருவாசகத்தின் மீது பாடினார். இப்பொழுது ஆண்டாள் மீதும் அந்த பெருமாளின் மீதும் பாடக்கூடிய அந்த ஆல்பமும் வெளியிட இருக்கிற நேரத்துல வேண்டுமென்றே இந்த மீடியாக்கள் இளையராஜாவை பயன்படுத்தி அந்த ஆண்டாள் கோயிலை கொச்சைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல ஏற்கனவே இவங்க ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க கருவறையில மத்தவங்களை விட மாட்டேங்கிறாங்க, அந்த பிரச்சாரத்திற்கு வலு சேர்க்கிறது மாதிரி இளையராஜாவை அவர்கள் பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறது. நீங்க ரெண்டாவது சொன்ன இந்த பாயிண்ட் சரியான பாயிண்ட். இதற்கு இளையராஜா அவர்கள், இசைஞானி இளையராஜா அவர்கள் பயன்படுத்துகிறார் என்று நான் வந்து பயன்படுத்த பார்க்கிறாங்க என்பது நான் பார்க்கிறேன். இங்க ஆண்டாள் கோயிலை பொறுத்த அளவுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும், இங்குள்ள பத்திரிகையாளர்களுக்கும் நல்லா தெரியும். என்ன, இங்க வந்து அர்த்த மண்டபத்தை தாண்டி யாராக இருந்தாலும் உள்ளே செல்ல முடியாது என்பது வழக்கம். அந்த வழக்கத்துக்கு வந்து மீறாக இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் வந்து எப்படி வந்து இந்த செய்தியை எடுத்து அவங்க வந்து கம்பெனிக்கு அனுப்புறாங்க. நேற்று 6:30 மணிக்கே முடிஞ்சு போன செய்தி, அதை தான் இப்ப நம்ம கேள்வியா கேட்கிறோம். வெளியிட்ட புதிய தலைமுறைட்டையும் நான் இப்ப பேசினேன், அவருக்கு செய்தி சேனல்ட்டையும் சன் டிவிட்டையும் பேசினேன். சன் டிவிக்காரங்க அதுவும் இது உள்ள செய்தியாளர்கிட்ட இதை எப்படி உங்களால தாண்டி நீங்க போக முடியும்? அதாவது இந்த ஊருக்கு வந்து நீங்க தான் வந்து பாதுகாவல, இந்த ஊரினுடைய நடைமுறை, இந்த ஊரினுடைய விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிறச்ச நீங்களே இந்த மாதிரியான செய்தி வெளியிடுவது எந்த வகையில நியாயம் அப்படி கேட்கும் பொழுது, இல்ல இது வந்து எங்களுக்கு முன்னாடியே வந்து பல இடங்கள்ல வந்துருச்சு, எங்கிட்ட காலையில 3 மணிக்கு தான் எந்திரிச்சு கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு சன் டிவியினுடைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து சொல்றாரு. அப்போ நம்ம அந்த செய்தி சேனல்களுக்கு எல்லாமே நம்ம கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, நேற்று 6:30 மணிக்கு நடந்த ஒரு விஷயம், இது வந்து விஷயம் கூட கிடையாது, இது இயல்பாக நடக்கக்கூடியது, எல்லாருக்குமே நடக்கக்கூடியது. கோயிலை பத்தி வரலாறு பத்தி தெரியாதவங்க அத்தனை பேருக்குமே நடக்கக்கூடிய பெரிய விஐபிகளுக்கு நடக்கக்கூடியது. நேற்று எந்த இடத்திலே இளையராஜா இருந்தாரோ, இசைஞானி இளையராஜா நின்று ஆண்டாள் கோயில் வாசலில் அந்த வசந்த மண்டபத்தை தாண்டி அர்த்த மண்டப வாசலில் தரிசனம் செய்தாரோ அதே இடத்திலே தான் ஓபிஎஸ், முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் நேற்று வந்திருந்தார். அவர்களுக்கும் அதே இடத்திலே தான் தரிசனமானது. அதே போல உயர்நீதிமன்ற நீதியரசர் ஒருவரும் வந்திருந்தார் நேற்று, அவருக்கும் அதே போலதான் தரிசனமானது. ஆகையினால இது வந்து இட்டுக்கட்டி ஒளிபரப்பு வந்து உள்ளூர்காரங்க யாருமே ரசிக்க மாட்டாங்க. வேணா விவரம் தெரியாத இளம் கன்றுகள் வேண்டுமானால் இதை ரசிக்கலாம். இங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் இல்ல பரிகாரர்கள் சொல்லுவாங்க, இங்க உள்ள வரக்கூடாதுங்க, இங்கே நினைப்பாங்கன்னு தான் சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் சரி அப்படிதான் சொல்லுவாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க அந்த படியோட நிப்பாட்டிடுவாங்க, விஷயம் தெரியாதவங்க உள்ள வைக்கும்போது அந்த விஷயத்த சொல்லுவாங்க, அங்கேயே நில்லுங்க. அப்ப இன்னைக்கு அதிகாலை 3:30 மணிக்கு தனுர் மாசமான மார்கழி மாசம் மார்கழி தாய் பிறந்திருக்கிறார். நான் மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்லிட்டு கண்ணன் சொல்றான். அப்போ இந்த விஷம பிரச்சாரம் வந்து சில செய்தி சேனல்கள் பரப்ப வேண்டிய அவசியம் என்ன என்பது தமிழக அரசும் காவல்துறையும் கண்டுபிடிக்க வேண்டும்.
அதுதான் இப்ப நம்ம வந்து தமிழக அரசுகிட்ட காவல்துறையிட்ட சொல்லியிருக்கிறோம். நீங்க வந்து அதை வந்து நீங்க இது பண்ணணும். இது வந்து திட்டமிட்டு இந்த செய்தி சேனல்களால் பரப்பக்கூடிய ஒரு விஷம பிரச்சாரம். இவங்க வந்து ஹிந்து மதத்தை ஆண்டாள வந்து இது பண்றோம்னு சொல்லிட்டு ஹிந்து மதத்தை கேவலப்படுத்துறாங்க. இது ஹிந்து மதத்தை தாக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டாள வந்து அசிங்கப்படுத்துறாங்க. இந்த ஆண்டாளும் சரி, கண்ணனும் சரி, ரெண்டுமே நம்ம வந்து நம்ம கண்கள் தான். திருப்பாவையும் சரி, திருவெம்பாவையும் சரி, ரெண்டுமே நம்முடைய கண்கள். இதை வந்து ஒரு பொழுதும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மக்களோ இல்ல ஆண்டாளை பற்றி அறிந்தவர்களோ இல்ல வந்து இந்த சனாதன தர்மத்தை போற்றுகின்ற யாருமே ஒரு பொழுதும் அனுமதிக்கவே மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் என்பது அத்தனை பேருக்குமே தெரியும். இப்ப இந்த நிகழ்ச்சியில ஏன் நம்மளும் உங்களை அனுப்பிச்சு கேட்டிருக்கோம்னா, இப்ப நீங்களே தான் சொன்னீங்க. நீங்க தான் இளையராஜா அவர்களை ரிசீவ் பண்ணிட்டு அங்க ஜிஆர் அவங்க மடத்துக்கு அழைச்சிட்டு போறீங்க. ஆமா, அங்கேருந்து அவங்க வந்து ஆமா. கோயிலுக்கு அழைச்சிட்டு வராங்கன்னு. இப்போ ம். இந்த கருவறைக்குள்ளார வந்து நீங்க வர முடியாது. ஏன்னா இந்த கோயிலுக்கான ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, இளையராஜா அவர்களுடைய இசைஞானி அவருடைய ரியாக்ஷன் என்னவா இருந்தது? அவர் அந்த நடைமுறையை புரிஞ்சுகிட்டதுனால அவர் எப்படி இருந்தார்? அவருடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படிங்கறத சொல்லணும். எனக்கு நேத்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, யாருமே இப்போ ஒரு நடிகர் வராங்க அப்படின்னா சத்யராஜ் வராரு, ரஜினிகாந்த் வராரு சொல்லுவாங்க. ஒரு நடிகை வராங்கன்னா உங்க பேரை சொல்லி குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இசைஞானியை பார்த்த உடனே இங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்ல இருந்து இங்க இருக்க கீழ்மட்ட அளவுல இருக்கக்கூடிய அடித்தட்டு அளவுல இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் சொன்ன ஒரே விஷயம் சாமி வராரு சாமி வராருன்னா. அப்படிப்பட்டவங்க வந்து ஒரு பொழுது வந்து இசைஞானியை வந்து அவமரியாதை பண்ணியிருக்கணும்ன்ற நோக்கத்துல வந்து அது வந்து நடந்திருக்கவே வாய்ப்பே இல்லை, நடக்கவும் நடக்கல. நான் கூட தான் இருந்தேன். அத்தனை சேனல்களை அவங்க வந்து சேனல்கள் அத்தனையும் கரெக்டா ஒளிபரப்பு பண்ணியிருந்தா நான் தான் அவரை வந்து அங்க இருந்து ரிசீவ் பண்றதுல இருந்து கூட வரைக்கும் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய செய்தித்தாள்கள்ல இருக்கக்கூடிய புகைப்படம் வரைக்கும் நான் நிறுத்தி எடுக்க வைத்ததுதான். அவரை வந்து அத்தனை பேருமே சாமின்ற ஒரு பேச்சு தான் சொன்னாங்களே தவிர வேற எதுவுமே சொல்லல. அத்தனை மக்களுக்கும் அவர் சாமியாகத்தான் பார்க்கப்பட்டார். ஆனா இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த சில மீடியாக்களுடைய நோக்கம் எப்படியாவது வந்து இந்த ஹிந்து தர்மத்தை வந்து இழிவுபடுத்திடணும், சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தணும், கருவறைக்குள்ள அனைவரும் போகலாம் கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களை நிர்பந்தப்படுத்தணும், சேகர்பாபு நிர்பந்தப்படுத்துறாங்களோ அதுக்காக இந்த செய்திகள்லாம் வெளியிடப்படுதோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சிரிப்பு தான் வந்தது. ஏன்னா இந்த ஊரை பத்தி இந்த மண்ணை பத்தி தெரிஞ்ச யாருமே வந்து இது பண்ணவே மாட்டாங்க. சோ இதுக்கு இங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்களும் வந்து அதுக்கு துணை போயிருப்பதுதான் நமக்கு மிகுந்த வேதனையை தரும். சாதாரணமா அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள், இப்ப இந்த செய்தி வந்த உடனே அங்க பக்தர்கள், அந்த கோயில்ல இருக்கக்கூடிய நீங்க சொல்றது மாதிரி பட்டாச்சாரியார்கள், அர்ச்சகர்கள், அவங்களுடைய பார்வை என்னவா இருந்தது? காலைல 3:30 மணிக்கு தனுர்மாசம் திறந்த உடனேயே நம்ம உள்ள போனோம். அப்பதான் செய்திகள் அது வந்தது. உடனே வந்து என்னைய கூப்பிட்டு கேட்டாங்க சில பேர், என்ன பிரச்சனை, என்ன நடந்தது. எனக்கு அப்போ உடனே புரியல, ஏன்னா நானும் கோயிலுக்குள்ள இருந்ததுனால உடனே புரியல. அதுக்கப்புறம் தான் செய்தி பார்க்கும் பொழுது இது மாதிரி இருக்கு. அவங்களுடைய ஒரு விஷயம் என்னன்னா, இது கண்டிப்பா வந்து ஆண்டாள் வந்து நிச்சயம் இந்த தவறான செய்தி கொடுத்த இந்த கொடுத்திருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தண்டனை நிச்சயம் ஆண்டாள் தருவா. நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்கன்னா, நிச்சயம் ஆண்டாள் கண்டிப்பா தருவா. ஆண்டாள் இது மாதிரி பல பேரை பார்த்து பல பேருக்கு தண்டனை கொடுத்தவ ஆண்டாள். அவளுக்கு நிச்சயம் புரியும். நீங்க அதை பத்தி எல்லாம் ஒன்றும் இது பண்ணிக்கிடாதீங்க. நாங்க எதுவுமே பண்ணல. அர்ச்சகர்களுக்கும் பெரிய ஷாக்கு. நாம யாருமே அப்படி சொல்லவே இல்லையே. சொல்லாத ஒரு விஷயத்த எப்படி இப்படி உள்ளூர் இந்த பத்திரிகையாளர்கள் வந்து எப்படி இப்படி இது பண்றாங்க, சில பத்திரிகையாளர்கள் எப்படி திட்டமிட்டு பரப்பப்படுகிறது என்று அவங்களும் இதுல வேதனைப்பட்டாங்க. இதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, நேற்று நடந்த ஒரு சம்பவத்தையும் நான் சொல்லணும். அதனுடைய ஒரு பின்விளைவு தான் இதெல்லாம் நானும் இருக்குமோ அப்படின்றது எனக்கு யோசனையா இருக்கு. நேற்று வந்து அந்த மெர்க்குரி ஃபவுண்டேஷன் நடத்தக்கூடிய அந்த தனியார் நிகழ்ச்சி நடத்தின இந்த விஷயத்துல வந்து அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னன்னா, இது வந்து நாங்க தனியாளர்கள் எடுக்கிறோம், யாருமே பத்திரிகையாளர்கள் யாரும் இதை வந்து வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அப்ப சில பத்திரிகையாளர்கள் வந்து இதுல வந்து ஒரு பெரிய தகராறு பண்றாங்க அந்த மேடைக்கு முன்னாடியே. அதுல சில பத்திரிகையாளர்கள் வந்து மன்னிப்பு கேட்டாங்க, அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. சோ அதனுடைய ஒரு விளைவாக கூட இந்த விஷயங்கள் வந்து திட்டமிட்டு பரப்பப்படுகிறது இவர்களால் அப்படி சொல்லிட்டு கூட என்னால உறுதியா சொல்ல முடியும். சோ பத்திரிகையாளர்களை நீங்க புறக்கணிச்சீங்க உங்க நிகழ்ச்சியில. நாங்க உங்களுக்கு அதை எப்படி புரிய வைக்கிறோம் அப்படின்னு அந்த நோக்கமும் சேர்ந்து ரெண்டாவது வந்து இந்த கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பத்திரிகை சேனல்கள்ல கிரிப்டோ கிறிஸ்டியன் இருக்கக்கூடியதுதான் இந்த கதை. சோ எப்படியாவது வந்து இந்த மார்கழி வந்து நம்ம வந்து புறக்கணிக்கணும்,
பாருங்க இந்த ஐயப்பன் இந்த இசைவாணி சொன்ன மாதிரி துப்பட்டா இது உனக்கு வந்து சடங்க காரி துப்பட்டான்ற மாதிரி கொண்டு வரணுன்றத இந்த மீடியாக்கள் முயற்சி பண்ணுது. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னால உறுதியா சொல்ல முடியும். ஆண்டாள் வந்து அத்தனை பேருக்குமான தாய். அதனாலதான் கூடியிருந்து குழுவோம் சொல்லிட்டு அவர் பாசுரத்திலே பாடுறா. எல்லாத்தையும் சேர்த்துதான் அவ பண்றா. அவளுக்காக அவ பிரார்த்தனை பண்றா. எல்லாத்துக்கும் சேர்த்து அவ பிரார்த்தனை பண்றா. எல்லாத்துக்கும் சேர்த்துதான் அவ வந்து பாடுறா. எல்லாத்துக்கும் சேர்த்துதான் அவ வந்து கண்ணன் கிட்ட வேண்டா. எல்லாத்தையும் அழைச்சிதான் கண்ணன்கிட்ட போவோம்னு சொல்றா. அதனால இவர்களுடைய எந்த ஒரு திட்டமும் ஆண்டாள்கிட்ட பழி இது பண்ணவே பண்ணாது. நான் உறுதியா சொல்ல முடியும். கண்டிப்பாக இதை தவறாக கொண்டு வந்தவங்க அதற்குண்டான தண்டனையை ஆண்டாள் நிச்சயம் தருவாள். உண்மையிலே அங்க என்ன நடந்தது? அந்த இளையராஜா அவர்கள் வந்து அந்த கோயில பக்தி சிரத்தையோட அவங்க போனாங்க. ஆனா மீடியாக்கள் அதை எப்படி எல்லாம் வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத, அதுவும் அந்த மார்கழி 1ல வேண்டுமென்றே அந்த பொலிவை குறைப்பதற்காக இந்த வேலை செய்திருக்காங்கன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. சம்பந்தப்பட்ட மீடியாக்கள் திருந்துவார்களா அப்படின்னு நம்மளும் எதிர்பார்க்கிறோம். அந்த ஆண்டாள் இந்த ஆண்டாளை வச்சுதான் இந்த சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க. அந்த ஆண்டாளே அவர்களுக்கு நல்ல புத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாமளும் பிரார்த்தித்து நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவோம். இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு நானும் நடைபெறேன். அதை கண்டிப்பா அதை சேர்க்கணும். நேற்று இளையராஜா அவர்கள் மேடை ஏற்றினோடனே இளையராஜா அவர்கள் சொன்னது, அந்த சுடற்கொடி சூடி கொடுத்த சுடற்கொடி பிறந்த அவதரித்த இந்த தலத்தில் நான் 16 வயது சிறுவனாக என்னுடைய காலடி படாத இடம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் கிடையாது. நான் பார்த்த ஸ்ரீவில்லிபுத்தூரை நீங்கள் பார்க்கவில்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூரை இன்றுதான் நான் கேட்டேன். இந்த தலத்தில் வந்து சேவிப்பதே பெரிய விசேஷமானது. இந்த தலத்தில் அவர்கள் அழைக்காமல் இங்கே யாரும் காலடி எடுத்து வைக்க முடியவே முடியாது. அது அந்த நிகழ்ச்சியை இங்கே ஸ்ரீராம் அவர்கள் ஸ்ரீ அனிதா குஹா அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்து இங்கே கொண்டு வந்து நடத்தியது. அதை நானும் உட்கார்ந்து பார்த்தது வந்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. இந்த நிகழ்ச்சியை இங்கே நீங்கள் கண்டீர்கள். எல்லோரும் என்னுடைய பெயரை பார்த்தவுடன் சினிமா பாடல் என்று நினைத்து வந்திருப்பீர்கள். அந்த சினிமா பாடல் இங்கே இல்லை. எல்லாம் பக்தி பாடல்களாக நடந்தது. உங்களுக்காக திருநெல்வேலியிலே ஜனவரி 18ஆம் தேதி இருக்கிறது. அனைவரும் வந்துவிடுவீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். இது நேற்று வந்து வெளியிட்ட அந்த அவருடைய பேச்சு உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்காக ஸ்ட்ரீட் டிவி எடுத்த அந்த முயற்சிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஆண்டாளின் அனுகிரகம் அத்தனையும் ஸ்ட்ரீட் டிவிக்கு கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.